வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 42 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. நம்ம எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கி டீட்டெயிலாக ரிவ்யூவில் பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் நம்ம வீடியோவில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதுதான் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி உங்களோட லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் நான் இன்றைக்கி ரிவ்யூவில் மெயினாக ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 பாயிண்ட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரியாவோட எவிக்ஷன். அந்த ரியாவோட எவிக்ஷன் என்னை பொறுத்தளவு அது கொஞ்சம் அன்ஃபேர் எவிக்ஷனாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரியா ஆக்சுவலாக இந்த இருந்த 2 வாரமும் அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. எல்லாத்துலேயுமே எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் மோரோவர் நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், முடிஞ்சால் பாருங்கள். இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸில் யார் கெத்து யார் வெத்துன்னு போட்டிருந்ததில் நான் ரியாவை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டாக பண்ணாங்க. பட்டு எதனால், எந்த காரணத்தினால ரியா எவிக்ட் ஆனாங்கன்னு தெரியல. மேபி மக்கள் ஓட்டு போட்டதுனால போனாங்களா, இல்லை சில வேறு எதாவது காரணங்கள்னால அவங்க எவிக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. என்னென்னா மக்கள் மக்கள் ஓட்டு போடாமல் ரியா இந்த வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு அனுப்புகிற அளவு ரியா ஒன்றும் இந்த வாரமோ போன வாரமோ மொக்கையாக ஆடலை. ஏன்னா இந்த வாரம் அவங்களோட மொக்கையாக ஆடுற யூஸே இல்லாமல் வேஸ்ட் லக்கேஜாக பல பேர் இருக்கிறாங்க. ரயான்லாம் ஒன்றுமே பண்ணல. அவர் பேர் ராயனே வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பேர் ரயான். ஏன்னா இந்த ராயனும் சேர்ந்து இங்கே பாருங்களேன், ரயானும் சேர்ந்து ராயன் ஆயிடுச்சு. ஸோ அது மன்னிக்கவும். ரயான் முடிஞ்சதில் நான் கரெக்டாக சொல்கிறேன். ரயான் அவர் இந்த வாரம் ஒன்றுமே பண்ணல வீட்டில், சரிங்களா. ரஞ்சித் சாரும் ஒன்றுமே பண்ணல இந்த வாரம். அப்புறம் வேறு யார், கேர்ள்ஸ் டீமில் ஆனந்தி ஒன்றும் பண்ணல. தர்ஷிகா இந்த வாரம் ஒன்றும் பண்ணல. அப்புறம் பவித்ரா எந்த வாரமும் ஒன்றுமே பண்ணுறதில்ல. கேட்டால் சான்ஸ் கொடுக்குறாங்க. சௌந்தர்யா இந்த வீட்டில் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரில, சும்மா சண்டை போட்டுன்னு கத்தின்னு இருக்கிறாங்க. அப்புறம் பாய்ஸ் சைடு சத்யாலாம் இன்னும் ஒன்றுமே பண்ணல. சத்யாலாம் ஏன் இருக்காதுன்னு தெரில. அது மாதிரி இவ்வளோ பேர் கொஞ்சம் ஒன்றுமே, அதாவது கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் நான், அவங்க எதாவது பண்ணியிருக்கலாம், எதாவது இம்பேக்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ரியா இந்த 2 வாரம் பண்ண விஷயங்கள், இன்வால்வ் ஆகி பண்ணது, அவங்க எல்லாம் எஃபெக்டிவாக இருந்தது. கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களாம் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. அன்ஷிதாலாம் சும்மா சென்டிமெண்டலாக எமோஷ்னலாகவே வாரம் ஓட்டிகிட்ருக்காங்க. அன்ஷிதா ஒரு பிளேயராக இந்த வீட்டில் அன்ஷிதா என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றுமே பண்ணல. எமோஷ்னலாக எல்லாருக்கிட்டையும் நான் சாப்பாடு பண்ணி போடுறேன், நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், எல்லோரும் என்ன சேச்சின்றாங்க, எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க இருந்துங்கன்னா அவங்க வாரம் தள்ளிட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்க இந்த இது ஒரு கேம், இது ஒரு காம்படிஷன். இங்கே எல்லாம் கம்பீட் பண்ணுறாங்க, இங்கே டாஸ்க் ஆடுறாங்க, கம்பீட் பண்ணுறாங்க, எல்லாம் கம்பீட் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. அப்படி கம்பீட் பண்ணும்போது அதுலேருந்து யார் பெஸ்ட்டுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதில் அன்ஷிதா கம்பீட்டே பண்ணுறதில்ல, சௌந்தர்யா கம்பீட்டே பண்ணுறதில்ல. சௌந்தர்யா சண்டை தான் போட்டுருக்காங்க. அன்ஷிதா சண்டை போடுறதில்ல, சௌந்தர்யா சண்டை போடுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சௌந்தர்யாவும் ஒன்றும் பண்ணுறதில்ல, அன்ஷிதாவும் ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க? டாஸ்கில் ஏதாவது அன்ஷிதா சூப்பராக ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க நின்று பேசி சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கா? சௌந்தர்யா அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணும்போது அவங்க சௌந்தர்யா நீ பண்ணுறது தப்புன்னு கேட்டாங்களா? இல்லை முத்துக்கும் ஆனந்திக்கும் பிரச்சனை வச்சு, தீபக்கும் ஆனந்திக்கும் பிரச்சனை வச்சு, ரயானுக்கும் கரெக்டாக சொல்லிட்டேன், ரயானுக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை வச்சு அதை ஏதாவது அவங்க கேட்டாங்களா, கேள்வி கேட்டாங்களா? எதுவுமே பண்ணல. இந்த வாரம் அவங்க சமைச்சு போடுறாங்க, சம்மந்தி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வாரம் பாய்ஸ் டீம் சைடு போனாங்க, அவங்கள பாய்ஸ் நல்லா கம்ஃபர்டபுள் வச்சாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்க சேச்சின்னு பேசிட்டுருக்காங்க, அவ்வளோதானே தவிர இது எல்லாருமே ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு காம்படிஷனு. இதில் ஒரு டைட்டில் இருக்குது, ஒரு கப் இருக்குது, அதுக்கு ஒரு 50 lakhs ப்ரைஸ் பண்ணியிருக்கு. டைட்டில் வின்னர்னு ஒருத்தர் வரணும், டாஸ்க் இருக்குது, நிறைய அது கண்டுக்கிறதே இல்லை. ரியாலாம் நல்லா கம்பீட் பண்ணக்கூடிய பிளேயர். அவங்க இருந்திருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் கம்பீட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க இருந்ததில் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே கம்பீட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிருக்காங்க, எல்லா டாஸ்க்கையும் அவங்க இன்வால்வாக இருந்திருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க, அவங்க கருத்தையும் கரெக்டாக முன் வச்சுருக்காங்க. அவங்க தெரியல, மேபி அவங்க இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ தானே, இந்த கருத்து வைக்கிறது தப்புனா அது எப்படி? அப்போ பிக் பாஸ் ஷோவே கான்செப்ட் தப்பு தானேன்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தினால
பிக் பாஸ் டீம்லேருந்து அவங்க பிளான் பண்ணி தூக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரில. இல்லை இது எனக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. இந்த எவிக்ஷன் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. எந்த ஆங்கிளில் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தாலும் அது வந்து எந்த விதத்தில் இவங்க வந்து எவிக்ட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்படி இவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா இவங்களோட பாசிபிலிட்டி எவிக்ட் ஆகி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற ஜாஸ்தி பாசிபிலிட்டி இருக்கிற பல ஹவுஸ்மேட்ஸ் கண்டஸ்டன்ஸ் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி அவங்க வீட்டில் சொன்ன விஷயங்கள்னாலேயோ அவங்க ஒரு கண்ணாடியை பார்த்து பேசும்போது கேமரா பார்த்து பேசும்போது அவங்க வந்து ஓப்பனாக பல விஷயங்களை வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன். இது தப்புனா தப்பு தான், பேச்சு சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த ஷோவே அப்போ கான்செப்ட் சரியில்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்படி சொன்ன ஒரு விஷயத்தினால அவங்க வந்து இது சரியாகாது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா, இல்லை என்ன காரணம் தெரில எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த வாரம் கூட நீங்கள் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் வந்து சாச்சனா இல்லை அன்ஷிதா போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை ஆனந்தி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது தான் சொன்னாங்களே தவிர இவங்க ரியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எந்த ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயுமே வரல. ரியாவோட பேர் எங்கேயுமே அடிப்படல. அவங்க அந்த ரேடார்லேயே இல்லை. அவங்க வந்து எவிக்ட் ஆகி போவாங்கன்ற அந்த ஆப்ஷன்லேயே அவங்க இல்லவே இல்லை. மேபி ராணுவ போகலான்னு இருந்து ராணுவ இந்த வாரம் நல்லா பண்ணது ராணுவ மேலே வந்துட்டார். அன்ஷிதா இல்லைனா சாச்சனா இல்லைனா ஆனந்தி இருந்துச்சு. ரியா எவிக்ட்ன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நிஜமாக சர்ப்ரைஸ். சில பேர் வந்து சாச்சனா எவிக்டடு டபுள் எவிக்ஷன்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியா பேர் வரலையே. அவங்க வர அளவு கூட அன்அஃபிஷியல் ஓட்டிங் கூட விடுங்க, ஜென்ரலாக நம்ம ஷோ பார்த்தவங்களுக்கு நமக்கு தெரியும்ல. இது ஷோ பார்த்தவங்களுக்கு அப்புறம் 1 hour எபிசோடு வீக்லி எபிசோட் பார்த்தவங்க 2 வாரம் பார்த்ததுக்கு வந்து தெரியும். சரி, எனக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வந்து எந்த விஷயத்துலையும் மாட்டல, எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த ஹவுஸ்மேட்ஸ் கூட எந்த ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க மேலே மக்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு வர அளவு, எரிச்சல் வர அளவு, கோவம் வர அளவு அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு லீஸ்ட்டாக ஓட்டு போடுற அளவு ஒன்றுன்னா எனக்கு தெரியல. அதனால தான் அவங்களாலே அதை நம்ப முடியல. அண்டு ஓகே, என்னை பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அவங்க வந்து அவங்களோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர். அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. என்ன வேணால் காரணம் இருக்கலாம். நம்ம ஸ்பெக்குலேட் ஆகும். எனக்கு ஒரு காரணம் தோணலாம், உங்களுக்கு ஒரு காரணம் தோணலாம், எல்லாருக்கும் ஒரு காரணம் தோணலாம். எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான், எல்லாமே ஒரு யூகம் தான். இதனால் இருக்கலாம் அதனால் இருக்கலாம்னு சொல்லாமே தவிர எந்த காரணமும் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியாது, தெரியவும் போகிறதில்ல. ஆனால் தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா இவங்களோட எவிக்ஷன் வந்து ஃபேரான எவிக்ஷன் கிடையாது, அது அன்ஃபேர் எவிக்ஷன். இவங்க எவிக்ட் ஆகிறதுக்கான ஒரு குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்டில் அந்த லெவலில் அவங்க இல்லை. பட் எனிவே அவங்க எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஷாக்காக தான் இருந்தது. மேபி கொஞ்ச நாள் அவங்க நார்மலாக இது பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு இன்னும் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக ஆல்ரெடி வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டில் ஓகே, ஏன்னா சில பேர் எவிக்ட் ஆகி போனவங்க திருப்பி வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட வருவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஓகே ஃபைன், இல்லை அவங்க வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் எல்லாருமே அந்த ஆடியன்ஸே கூட ரொம்ப சைலண்ட்டாக அதனால தான் இருந்தாங்க. யாருமே பெருசாக அதுக்கு இது பண்ணல. விஜய் சேதுபதி அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருக்கே இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு பேச வேண்டியது என்னென்னா இந்த வீட்டில் வந்து இது நடக்குது. இந்த முக்கியமாக இந்த வாரம் என்னென்னா ஹவுஸே ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஒரு வாரமும் ஒரு ஆள் இன்சைடு தான் அன்சைட் போவாங்களா. இந்த வாரம் என்னென்னா ஆண்கள் அணி இருந்த வீடை வந்து பெண்கள் அணி இருந்த வீடு அந்த சைடு அவங்க போயிடணும், சிங்கிள் காட் இருக்கிற ரூம் போயிடணும், அந்த வீட்டுக்கு போயிடணும். பெண்கள் அணி வந்து அந்த சைடு இருந்தது வந்து இந்த சைடு ஆண்கள் இருந்த வீட்டுக்கு வந்துடணும். இந்த ஹவுஸு வீடே வந்து 2 சைடாக மாற்றி ஸ்வாப்பிங் பண்ணி விட்டாங்க. இது ஏன் பண்ணாங்கன்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணம்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். சீசன் ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஒன்றுமே பண்ணல. வீட்டில் ஹவுஸ்மேட்ஸும் ஒன்றும் பண்ணுறதில்ல. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து ஒன்றும் பண்ணுறது. இன்றைக்கி எபிசோட் தான் ஓரளவு, இந்த 6 வார எபிசோடில் இன்றைக்கி எபிசோட் தான் ஓரளவு ஒரு ஹோஸ்ட்டாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாரு. அவரோட வேலை என்னன்னு சொல்லி அவர் அதை கொஞ்சமாக எஃபெக்டிவாக காட்டின மாதிரி இருந்தது. அது வந்து பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து பெரிய ஒரு 6 வாரமாக ஒன்றுமே நடக்கலைன்ற வீட்டில்ன்றதுனால பிக் பாஸ் ஷோவை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக இந்த ஷோவை எப்படியாவது மேலே எப்படியாவது மிதக்க, சும்மா அப்படியே ஒரே இடத்துல மிதந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டால் உள்ளே முழுகிட்டுன்றதுனால அப்படியே கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி கொஞ்சம் தள்ளி விடணுன்றதுனால தான் இந்த வீடு ஹவுஸ் ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. சரிங்களா? இதனால் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமாக வராதா? இதனால் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் டாஸ்க்கு, அந்த டாஸ்க் மூலமாக இவங்களோட எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அப்புறம் இவங்க ஹேண்டில் பண்ணுறதா என்ன ஹேண்டில் பண்ண போகிறாங்க? சண்டை தான் போட போகிறாங்க, வேறு என்ன? சரி, பிக் பாஸ் வீடுனாலே சண்டை தான் வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ரிவ்யூவர்ஸ் தான் நாங்களும் எதிர்பார்க்கறதில்ல, ஆடியன்ஸே எதிர்பார்க்கறதில்ல. அதில் ஒன்றும் ஜாலியாக கிடையாது. பட் பிக் பாஸ் ஷோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கணும். அதாவது சண்டை இருந்தால் கூட
அது கொஞ்சம் ஒரு ஒரு அர்த்தத்தோட ஒரு பாயிண்ட்டுக்காக இவங்க வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை ஒரு நியாயத்துக்காக சண்டை போடுறாங்கன்னா அது அர்த்தம் இருக்குது. வாயை திறந்தால் சண்டை, தொட்டதுக்கெலாம் சண்டை, இப்படி திரும்பினா சண்டை, அப்படி திரும்பினா சண்டைன்னா அது வந்து ஒரு சண்டையே கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, அது சச்சரவு தான், அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது நடக்காதுன்னு சொல்லி பிக் பாஸ் எதிர்பார்க்குறான்னு தெரியல. அதனால் வந்து வீடை மாற்றி விட்டார். 2 பேரையும் மாற்றி விட்டு இவர் என்ன பண்ணார், இப்போது இது மூலமாக டாஸ்க்கு கொடுக்கும்போது இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வரணும் ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பிரச்சனை வரும், இல்லை அது பேஸ் பண்ணி ஏதாவது டாஸ்க்கு, யார் வீடை க்ளீன் பண்ணுறது, யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்கிறது, அப்படி சொல்லி ஏதாவது ஒன்று வைக்கலாம், ஏதோ ஒன்று அதுக்காக மாற்றி விட்ருக்காங்க. பார்க்கலாம், இது மூலமாக கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுதான்னு பார்க்கலாம். சண்டை இன்க்ரீஸ் ஆகணுன்றது விருப்பம் கிடையாது. சண்டை இன்னும் அதே மாதிரி சண்டை போட்டுன்னு என்ன இவங்க இந்த சைட்லேருந்து சண்டை போட்டுருந்தாங்க, இப்போ அந்த சைடில் போய் சண்டை போட்டுருக்காங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்காக கேம் வருதான்னு பார்ப்போம். அதனால் வீடு ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. அதோட எப்படி அது மூலமாக இந்த கேமில், இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுன்ற கேமில், இந்த 2 டீமுக்கு நடுவில் கேமில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வருதான்னு நம்ம பார்ப்போம். அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் அது இன்றைக்கி நடந்தது ஹவுஸ் ஸ்வாப்பிங். இது 2 தான் முக்கியமான விஷயங்கள். இது தவிர என்னென்னா, இது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து என்னென்னா, இந்த ஒருத்தராக அருணோட கேப்டன்சி பற்றி கேட்டுக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க. அப்போ ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க அருணோட கேப்டன்சி எப்படின்னு சொல்லி. அப்போ ஜாக்லின் வந்து என்னென்னா, அருணோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுல ஜென்ரலாக இருந்தது, நல்லா இருந்து சொல்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த டாஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அவர் வைஸ் பிரின்சிபலாக இருந்தபோது இவங்க வந்து தீபக்கையும் சத்யாவையும் கலாய்ச்சதுக்கு, இவங்க தீபக்கும் சத்யாவும் போய் அருண் கிட்ட சொன்னாங்க, அவங்க பர்சனலாக கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு. அதுக்கு அருண் கேள்வி கேட்டார், வர்ஷினி எதுக்கு பிரின்சிபலாக இருந்த வர்ஷினி எதுக்கு கேட்டார். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ஜாக்லின் ஒத்துக்கவே இல்லை. அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சீன் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ரொம்ப கண்டென்ட் பண்ணுற மாதிரி தீபக் காலெலாம் உழுந்து அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக எடுத்துன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் கதறி எழுது, மைக்கை தூக்கி போட்டு போய் கதறி எழுது, இதெல்லாம் பண்ணாங்க. அந்த பாயிண்ட் எடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, அருண் வந்து இப்படி வந்து அந்த இடத்துல வந்து கேப்டன் வந்து இப்படி கேட்டார், இது பண்ண சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்த உடனே அது வந்து ஒரு மாதிரி அது டாபிக் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஒன்று விஜய் சேதுபதி கேட்க என்ன பண்ணாங்க, இதில் அருண் வந்து அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துன்னு கேட்டார். அவர் கேப்டனாக இருந்தார், இந்த வைஸ் பிரின்சிபலாக இல்லை, கேப்டனாக இருந்தால் கேட்டார், ரொம்ப பர்சனலாக கேட்டார் சொல்லி அவங்க போட்டு அதை சொல்லிட்டு அப்புறம் அருண் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆமாம் சார், நான் வந்து வைஸ் பிரின்சிபலாக வந்து கேப்டனாக வந்தேன். ஏன்னா இவங்க வந்து சத்யாக்கிட்டேயும் தீபக்கிட்டையும் சத்யா தீபக்னு சொல்லி பர்சனலாக அவங்க வந்து சத்யா கேப்டனாக இருந்தபோது அந்த விஷயங்களும் சத்யா தீபக் சொல்லி பர்சனலாக தான் பண்ணி அவங்க கேரக்டர் விட்டு வெளில வந்து தான் சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் வைஸ் பிரின்சிபலாகவும் இருந்தேன், அதே நேரத்தில் எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரின்சிபல்ன்ற பொறுப்பு, கேப்டன்ற பொறுப்புனா அதை வச்சு நான் கேள்வி கேட்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஆனால் நான் ஜாக்லின் சொன்னேன், இவர் என்னை பேசவே விடல, கேட்க விடல, இவர் எல்லாத்தையுமே கவுண்டர் அடிச்சுருந்தார். அதுக்கு தான் அருண் சொன்னார்னா, அவங்க என்னை பேச விட்டு ஒரு வார்த்தைக்கு அவங்க பிடிச்சி பேசினாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அப்படி அதுக்கு தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ண வேண்டியன்னு சொன்னார். ஆனால் என்ன பிரச்சனைனா, தீபக்கையும் வந்து கேட்டாங்க, தீபக்கும் சொன்னார். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஜாக்லின் வந்து என்னென்னா, அவங்க அருண் அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சவொன்னே அந்த டிஸ்கஷன் வந்து தனியாக சொல்கிறாரு. ஜாக்லின் வந்து என்னென்னா, அவங்கள வந்து யாருமே அவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ எல்லாமே சைலண்ட்டாக இருக்கணும், கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், ஜாக்லின் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அருண் ஒரு பாயிண்ட் சொன்னார். அது வந்து வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா ஜாக்லின் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க பேசும்போது யாரையுமே அவங்க பேச விடுறது இல்லை. ரெண்டாவது அவங்க பேசுகிறது தான் கரெக்டுன்னு நினச்சி பேசுகிறாங்க. அதே பாயிண்ட் தான் இருக்கிறாங்க தவிர அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஓகேவா? அவங்க ஒத்துக்கிட்டு அதை வந்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தால் நம்ம பேசலாம். இப்போ என் சைடு ஒரு ப்ளஸ் இருக்குது, என் சைடு ஒரு மைனஸ் இருக்குன்னா, என் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே நான் வந்து ஒத்துக்கணும். என் ப்ளஸ்ஸையும் நான் பேசணும், என் மைனஸையும் நான் ஒத்துக்கணும். அப்படி அது அந்த அதர் பர்சனும் அவங்க ப்ளஸ்ஸையும் ஒத்துக்கணும், மைனஸையும் ஒத்துக்கணும். ஆனால் அது பண்ணாமல் என் ப்ளஸ்ஸை மட்டும் தான் பேசுவேன், என் மைனஸ் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி நான் அடம்ட்டாக இருந்தேன்னா, ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ப்ளஸ் தான் ஒத்துப்பாங்க, மைனஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா ஒத்தே போகாது. இதுதான் ஜாக்லின் பண்ணுறாங்க. இதுதான் அருண் அங்கே சொல்கிறாரு. அதுதான் எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் என்ன, விஜய் சேதுபதி வந்து இதை கேட்கும்போது ஜாக்லின் கிட்டேயும் அருண் கிட்டேயும் தீபக் கிட்டே கேட்கும்போது விஜய் சேதுபதி என்னன்னா இதை ஆரம்பித்தார், கொஞ்சம் கேட்டார். பட் இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்கல. அவர் அதை அப்படியே கொஞ்சம் பூசி மொழிகி என்னென்னமோ பண்ணி மொத்தமாக பூசி மொழிகி கட்சியில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரிசல்ட்டே வராத மாதிரி அவர் பேசி, ஜாக்லின் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஜாக்லின் பண்ண தப்பு, அந்த காடை தூக்கி போட்டு போன தப்பு, தீபக் காலில் விழுந்தது தேவையில்லாத விஷயம் அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்ல. உங்கள் கேரக்டரில் நீங்கள் ஏன் அதை சொன்னீங்க, அவங்களுக்கு ஹர்ட் ஆகிக்கலன்னு சொல்லி அதை சொல்லவே இல்லை. அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் ஏமா அப்படி பண்ணிங்கன்னு சொல்லி கேட்ட மாதிரி கேட்டு அப்படி லேசாக அதை கேட்குற மாதிரி கேட்டு அதோடு விட்டார். அது சொல்யூஷன் வரல. ஓகேங்களா? இப்போது ஒரு விஷயம்னா நீங்கள் ஒருத்தவங்களை திட்டணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்.
அதை வந்து என்னென்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லணும். 2 பேர் மேலேயும் கரெக்டாக இருக்குன்னா 2 பேர் மேலேயும் கரெக்டாக சொல்லணும். இல்லை ஒருத்தர் மேலே தப்பு இருக்குது ஒருத்தர் மேலே கரெக்டாக இருக்குன்னா அதையும் நம்ம சொல்லணும். அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணணும், இனிமேல் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பண்ணணும். அதை விட்டு ஈகோ எல்லாருக்குமே இருக்குது, ஈகோ எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி ஜாக்லின் பண்ண பிரச்சனைக்கு அவங்க ஈகோவோடு பண்ணதுக்கு அதை பொறுமையாக நின்று அதை ஹேண்டில் பண்ண அருணுக்கும் ஈகோ இருக்குது அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அந்த இடத்துல மாட்டின்னு ஜாக்லின் தான் தீபக் போய் கலாய்ச்சாங்க. தீபக் வந்து என்ன பண்ண தெரியாமல் கம்முன்னு இருந்து அதுக்கப்புறம் அருண்கிட்ட சொல்லி கேட்கும்போது அந்த விஷயத்தை தீபக் ரொம்ப நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்டாகவே தான் ஹேண்டில் பண்ணார். ஆனால் தீபக்கும் ஈகோ இருக்குது, அதனால் எல்லாருக்குமே ஈகோ இருக்குது, ஈகோ விட்டு விளையாடுங்கன்னு சொல்லி எல்லாருமே ஈகோ இருக்க மாதிரி அவர் முடிச்சிட்டார். அப்போது ஜாக்லின் இந்த தப்பு திருப்பி பண்ணுவாங்கல்ல, ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், அது நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக போய்ட்டு ஈகோவில் பண்ணிட்டோன்னு அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், அப்போ தான் அவங்க ஆஃப் ஆவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஈகோவை பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க. ஜாக்லினுக்கும் ஈகோ இருக்குது, அருணுக்கும் ஈகோ இருக்குது, சத்யாவுக்கு ஈகோ இருக்குது, தீபக் ஈகோ இருக்குது, எல்லாருக்குமே ஈகோ இருக்குன்னா ஆனால் பிரச்சனை பண்ணது யார்? ஜாக்லின் தானே. ஷோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாமல் அதை இது பண்ணி விட்டாங்க. அப்போது தீபக் ஏன் வந்து ஈகோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தீபக் கரெக்டாக இருந்தாலும் ஈகோவா? அருண் கரெக்டாக இருந்தாலும் ஈகோவா? சத்யா கரெக்டாக இருந்தாலும் ஈகோவா? எப்படி? அதை இன்னும் கொஞ்சம் விஜய் சேதுபதி கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண. அவர் வந்து பெண்கள் அணியில் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கோ அவங்கள ஒரு குறை சொல்கிறதுக்கோ அவங்க தப்பு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி ரொம்ப வைப்பார். இது நீங்கள் தப்பு சொல்கிறீங்க குறை சொல்லிங்க கிடையாது, நடந்த சிச்சுவேஷன் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் அதை கிளாரிட்டி கொண்டு வந்து அதை கரெக்டாக ஆடுங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் அதை பண்ணணும், அதுதான் மக்கள் பிரதிநிதி, அதான் உங்களோட வேலை. நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண சொல்லணும், ஜாக்லின் தப்பு பண்ண சொல்லணும். அது ஒரு பொண்ணுன்றதுனால நீங்கள் அதை சொல்கிறதுக்கு யோசிக்காதீங்க. அது ஆண் பெண்ற வித்தியாசம் கிடையாது. அது அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகிருக்கு, தீபக்கு ஹர்ட் ஆகிருக்கு, சத்யாவுக்கு ஹர்ட் ஆகிருக்கணும் போது அவங்க ஹர்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் நீங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் கேரட்டில் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஹர்ட் ஆகிருக்கு, அவங்க சொல்கிறாங்களே 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ என்ன இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படின்னாலும் சொல்லணும். அதுதான் அவ்வளோதான், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். அவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள், அது சொன்னாலே போதும். மோர் தென் என்ன. கமல் சார் இது சொல்லுவார், சொல்லாமல் விட மாட்டார். ஜஸ்ட்டு கேட்டுட்டு அப்படியா சரி எல்லோரும் கரெக்டாக ஆடுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அது கரெக்டாக பின் பண்ணி சொல்லுவார். அது அடுத்த வாட்டி ஆடும்போது கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும், அது மாதிரி தான் அவருக்கு ஹர்ட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் பார்த்து ஆடுங்கன்னு சொல்லுவார். அதை நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் சொல்லணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கட்சி இனிமேல் அந்த மாதிரி ஆட்டம் ஆடாமல் கரெக்டாக ஆடுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஈகோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது என்ன இருக்குது, அதில் சரியில்லைல்ல. கொஞ்சம் பார்த்து அதை ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2வது வந்து சௌந்தர்யா விஷயம் வந்து என்னென்னா, இவர் வந்தவொடனே ஆடியன்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எல்லோரும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆடியன்ஸ்லேருந்து இதை சொன்னவங்க எல்லாருமே சௌந்தர்யா மேலே தான் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. என்னென்னா அவங்க சௌந்தர்யா வந்து சாட்சியங்கிட்ட பிஹேவ் பண்ண விதம், அவங்க பாடி லாங்குவேஜ் காட்டுறது, அவங்க வந்து தேவையில்லாம் முத்துக்கிட்ட கத்துனது, அவர்கிட்ட அந்த காலையில் அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னது, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதான் சொன்னாங்க. அதுக்கு இதை நான் கேட்குறேன்னு சொல்லி அந்த ரவுண்டு கேட்கல, அதுக்கு அடுத்த ரவுண்டில் கேட்குறாரு. அடுத்த ரவுண்டில் கேட்கும்போது கூட சௌந்தர்யா வந்து லைட்டாக இருந்து கேட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாரு. எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு வந்து ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பெருசாக பேசுறதில்ல, ரியாக்ட் பண்ணுறதில்ல, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வந்து எல்லாருமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்குறாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாருமே சொன்னாங்க, எவ்ரிபடி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து சௌந்தர்யா வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க, ப்ரோவோக் பண்ண மாதிரி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. எல்லாருமே கை தூக்குனாங்க. எல்லாரும் அவ்வளோ தூரம் சொன்ன அப்புறமும் நீங்கள் சௌந்தர்யாவை என்ன கேள்வி கேட்டீங்க? ஜென்ரலாக எல்லாத்தையுமே கேட்டு என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டீங்க. இது வந்து அப்போ எதுக்கு அந்த நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்குமே அங்கே மரியாதை இருக்குது, வேல்யூ இருக்குது, ஒரு 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 ரெஸ்பெக்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு எமோஷன் இருக்குது. ஓகேங்களா? இது யாரோ ஒருத்தர் திட்டணும், யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு சாரி கேட்க வைக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் நம்ம கார்னர் பண்ணணும், இல்லை அவங்கள வந்து எல்லா இதுக்கும் அசிங்கப்படுத்தி திட்ட வச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும், ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு கேம்னு வரும்போது, ஒரு வீடுன்னு இருக்கும்போது அங்கே எல்லாருக்கூடையுமே வந்து சேர்ந்து அடாப்ட் ஆகி மிங்கிள் ஆகி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கேம் விளாடணும், ஒரு ஹெல்த்தி கேம் விளாடணும். இவங்க வந்து அங்கே போய்ட்டு வந்து ஒரு டாமினேட் பண்ணுறது, அடமெண்ட்டாக இருக்கிறது, திமிராக இருக்கிறது, கத்துறது, சண்டை போடுறது, யாரையும் மதிக்காமல் இருக்குது, எதுக்குமே இது பண்ணுறது இல்லை. ஒரு கேப்டன் வந்து சொல்கிறாரு, ஒரு கேப்டனை இவங்க மதிக்காமல், இந்த வாரம் அருண்ன்ற கேப்டனாக வந்து சொல்கிறாரு, கேப்டனை மதிக்காமல் இவங்க இது பண்ணுறாங்க. கேப்டனை மதிக்காமல் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ஒரு கேப்டன் வந்து சொல்கிறாரு, அந்த கேப்டன் வந்து சொல்கிறாருன்னும் போது அவரை நீங்கள் வந்து தேவையில்லாமல் கெஞ்ச விட்டிங்கன்னு சொல்லி அந்த கேப்டன்ற ஆங்கிளில் நீங்கள் பேசுனீங்களா? பேசல. போன வாரம் என்னாச்சு, சத்யாவு அது பிரச்சனை வச்சு ஒரு கேப்டன் சொல்கிறார், நீங்கள் ஏமா எழுந்து போலன்னு கேட்டிங்களா? கேட்கல. அப்புறம் கேப்டன்னா என்ன அர்த்தம்? கேப்டன்னா தொக்கா?
கேப்டன்னா வேஸ்ட்டா, கேப்டன்னா சௌந்தர்யா என்ன வேணால் பண்ணுவாங்க, பட் கேப்டன்ற ஆங்கிளில் நீங்கள் பேசவே மாட்டிங்களா? ஒரு வார்த்தை கேளுங்க. கேப்டன் வந்து சொல்கிறாரு சௌந்தர்யா, நீங்கள் கேப்டன்னு மதிக்கணும்ல, கேப்டன் நீங்கள் ஏன் மதிக்கலை? ஒரு வார்த்தை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்ல வைங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க, இல்லை அவங்க பதில் சொல்லனாலும் பரவாயில்லன்னு உட்கார சொல்லாதீங்க. அதுதான் திருப்பி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பூசி முழுகிறது. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே கேட்டிங்க? இப்போ முத்து வந்து என்னென்னா எல்லாருமே ரிவ்யூ கூப்பிட்டுட்டு என்ன பண்ணார், அவங்க எல்லாம் ரிவ்யூ சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னால் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் இருக்கதா இருப்பேன்னு சொல்லிட்டு போனான்றது அவ்வளோ பேர் கடுப்பாச்சு, அவ்வளோ பேர் இதுவாச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வீக்கில் கூப்பிட்டு நீங்கள் யார் ரிவ்யூ வைக்கிறதுக்கு? அப்போ பிக் பாஸ் எதுக்கு, நான் எதுக்கு, நீங்கள் யார் உங்களை பற்றி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு முத்து இது பண்ணிங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நீங்கள் மட்டும் போனால் எப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. அப்போ அதுதானே இன்றைக்கி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எழுந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்படி பண்ணது இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அது பாடி லாங்குவேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒன்று சொன்னாங்கல்ல. அப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸ் சொன்னபோது நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் யாரையுமே மதிக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த விஷயத்தை அப்படியே வந்து லைட்டாக விட்டு சரி சௌந்தர்யா உட்காருன்னு சொல்லி விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் அவமதிச்சிருக்கீங்களே. அப்போ உங்களை யார் கேள்வி கேட்குறது? உங்களை பிக் பாஸ் கேள்வி கேட்பாரா, இல்லை மக்கள் கேள்வி கேட்பாங்களா, இல்லை ரிவ்யூவர்ஸ் கேள்வி கேட்பாங்களா? யார் கேள்வி கேட்குறது? உங்களுக்கே தெரிய வேணாமா? அப்போது முத்து அன்றைக்கி வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சொன்னது வந்து முத்து கண்டுக்காமல் போனார்ன்றதும், அது நீங்கள் கோவப்பட்டதும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கோவப்பட்டதும், இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சௌந்தர்யா பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சௌந்தர்யா அதை பற்றி கேள்வியே கேட்காம ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காருங்கன்னு சொன்னதுக்கும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவமானப்படுத்துனதுக்கும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் ஹவுஸ்மேட்ஸ் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் மதிக்காமல் அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு ஒரு நியாயம், முத்துக்கு ஒரு நியாயமா? அது கிடையாது. நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பயஸ்டாக பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. சௌந்தர்யா ஒரு வார்த்தை கேளுங்க, ஒரே வார்த்தை தான். ஏமா அவர் கேப்டன் தானம்மா அருண் வந்து சொன்னது என்ன, அந்த இதை மைக்கை போடலன்னா அவங்க பக்கத்தில் இருக்கணும் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். ஜாக்லின் மைக் போடல, நீங்கள் அது பக்கத்தில் இருக்கீங்க வந்து சொல்கிறார். இது யார் சொன்னது? பிக் பாஸ் சொன்னது. பிக் பாஸ் வந்து அருண் கிட்ட சொல்கிறார். அருண் வந்து ஒரு கேப்டனாக வந்து சொல்கிறார், அருணாக வந்து சொல்கிறார், கேப்டனாக வந்து சொல்கிறார். அந்த கேப்டன் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் அதுக்கு 1008 கேள்வி, நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இது ஏற்கனவே பண்ணது, இது பண்ணதுன்னு சொல்லி அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் இது நான் ஒன்று கார்னர் பண்ணல, எனக்கு இன்டென்ஷன் இல்லை, அந்த வார்த்தையை பிடிச்சி சண்டை போட்டு நிற்கிங்க. நீங்கள் அவர் இரிட்டேட்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உள்ளே போய்ட்டு பண்ண மாட்டேன், இங்கே பண்ண மாட்டேங்க, அதை பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கேப்டனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை, அதையே நீங்கள் கேட்கல. அது உங்களுக்கு தோணலையா, இல்லை தோணி நீங்கள் வேணான்னு விட்டிங்களா, இல்லை அது உங்கள் மைண்ட்லேயே வரலையா? பேசிக்குங்க, இது ரொம்ப சிம்பிளாக கிளியராக இருக்கணும். நீங்கள் வந்து சௌந்தர்யாவை எல்லாருக்கும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும், சௌந்தர்யாவை பயங்கரமாக நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணணும், எல்லாருமே சௌந்தர்யாவை நீங்கள் இருக்கிற கடுப்பெல்லாம் கொட்டணும் அப்படின்னு கிடையாது. கேள்வி கேளுங்க, என்ன நடந்தது, என்ன நீ பண்ணன்னு சொல்லி கேள்வி கேளுங்க. நீ எப்படி அது பண்ண, நீ வந்து கேப்டனையே மதிக்காமல் போனன்னு கேள்வி கேளுங்க. அது ரூல்ஸ் வயலேஷனுங்க. ஒரு கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது ரூல்ஸ் வயலேஷனு. அதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேளுங்க. ரெண்டாவது சாச்சனா அவங்க ஒரு பேர் பார்த்தாங்க, சாச்சனா எதுன்னு சொன்னாங்க, 2 வாட்டி இவங்க பண்ணாங்க, போன வாரம் பண்ணாங்க, இந்த வாரம் பண்ணாங்கன்னாங்க. சாச்சனாவை ஏமா போன வாரம் நீங்கள் பண்ணீங்க, அது முடிஞ்சு போச்சு, இந்த வாரம் ஏன் எப்படி பண்ணீங்க, அது என்ன சாச்சனா நீ என் அக்காவை தான் கூப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா? அதையும் கேட்கல. ஏன் கேளுங்க. நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பேர் ஏன் நீங்கள் வந்து கேட்டால் அவங்க அழுதுருவாங்க, இல்லை வந்து கொஞ்சம் கேட்டாலே அவங்க வந்து இதுவாகிடுவாங்க, அவங்கள பற்றி இமேஜ் வேறு மாதிரி போய்டும், பார்க்குறவங்க வந்து என்னடா இவங்கள ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறாங்கன்னு நினைப்பாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்க போகிற கேள்வி அவ்வளோ ஹார்ஷான கேள்வி கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வீட்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்களும் அந்த டாபிக் ஆரம்பிச்சிங்க, ஆடியன்ஸும் அதை கேள்வி கேட்டாங்க. இவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் வேணுமா? இவ்வளோ பேக்கிங் வேணுமா? இவ்வளோ பேக்கிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்பீங்களா? அதை மீறி இவ்வளோ பேக்கிங் இருந்தும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அங்கே தான் வந்து ரொம்ப ஒரு பயஸ்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காமனாக இருங்க. தீபக்கு வலி, சத்யாவுக்கு வலி, அருணுக்கு வலி, ஜாக்லினே சொல்கிறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு, ராயன் சொல்லி அதுக்கு இது பண்ணுங்க, அடமெண்ட்டு. அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர் நீங்கள் பண்ணுறது. நீங்கள் ரொம்ப பயஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் மாற்றாத வரைக்கும் ஒரு வீக்கெண்டோ நீங்கள் இதை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் அந்த பயஸ்டாக இருக்கீங்கன்ற ஒரு கமெண்ட் ரிவ்யூ வந்து தான் இருக்கும். இன்றைக்கும் எல்லாருமே அந்த கமெண்ட் தான் சொல்கிறாங்க. ஆடியன்ஸே அதை கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி ஆடியன்ஸ் கேட்ட அளவு கூட நீங்கள் கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கலையே. பேசாமல் நீங்கள் வந்து கேட்காம அந்த ஆன் பண்ணி விட்டு ஆடியன்ஸே அவங்களை கேட்க விட்டுருக்கலாமே. ஆடியன்ஸே நல்லா சூப்பராக கேட்டிருப்பாங்களே. கரெக்டாக கேட்டாங்க, ஆடியன்ஸ் எல்லோரும் கரெக்டாக கேட்டாங்க, நீங்கள் கேட்கலையே.
வெறுப்பாக இருக்குது. ஒரு வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ்டாக பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று கரெக்டாக பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க, ஒரு 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 விஷயத்தை நீங்கள் ஒரு நியாயத்தை எடுத்துன்னு வருவீங்க. ஒருத்தங்க தப்பு பண்ணீங்கன்னா அவங்கள நீங்கள் கேள்வி கேட்டு அடுத்த வாட்டி அவங்க பண்ணாதாலும் நீங்கள் ஏதோ பண்ணுவீங்க. அந்த வீட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொண்டு வருவீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. நீங்கள் எல்லா ப்ளேமையுமே எல்லா தப்பையுமே தூக்கி வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் மேலேயே போட்டுருங்க. நீங்களாம் சுவாரஸ்யமாக ஆடுறதில்ல. நீங்கள் வீக்கெண்டில் வந்து சுவாரஸ்யமாக நீங்கள் சில விஷயங்கள் கேட்டு சில பேர் வந்து கொஸ்டின் பண்ணி சில விஷயங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகே, இங்கே ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே ஒருத்தங்க ரொம்ப ரூல்ஸை வயலேட் பண்ணாங்கன்னா அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே ஒருத்தங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டினாங்கன்னா அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே ஒருத்தங்க சும்மா ஓபி வச்சாங்கன்னா அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே ஒருத்தங்க தேவையில்லாமல் எல்லாரையும் மரியாதை இல்லாமல் ஒரு அவமரியாதை பண்ணாங்கன்னா ஒரு மட்டமாக பேசுனாங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறான்னு சொல்லி தோணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு எனர்ஜி வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தான் ஆடுவான். ஒன்றுமே இல்லை, நீ எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்க, அவன் பாடின ஒருத்தங்க சும்மா டைம் பாஸ் பண்ணுறது அவங்க இருக்கதே இருந்துருக்காங்க, நீங்களும் வந்துட்டு அப்படியே வாரவான்னு போயிட்டீங்கன்னா அவனுக்கு எப்படி எனர்ஜி வரும்? யோசிங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒருத்தங்க பண்ணுறாங்க கேள்வியே கேட்காம நீங்கள் வந்து எனர்ஜியோடு ஆடுவீங்களா? எவ்வளோ நாள் ஆட முடியும்? எவ்வளோ வாரம் ஆட முடியும்? முடியாது. அதனால் கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது என்னன்னு சொல்லி கேளுங்க. அவங்கள கொஸ்டின் பண்ணுங்கள், சில அட்வைஸ் பண்ணுங்கள். சில விஷயங்கள் அவங்க தப்பாக பண்ணிக்காங்கன்னா தப்பாக பண்ணிக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் அது பண்ணணும். பண்ணாத வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் யூ கோயிங் டு டூ. ஸோ அதுக்கப்புறம் கூட பாருங்கள், சௌந்தர்யா வந்து அப்படியே அழுகுற மாதிரி போயிட்டு அங்கே வாஷ்ரூம் போனாங்க. ஜெஃப்ரி வந்து அப்படியே ஆறுதல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. பட் சௌந்தர்யா அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, யாராவது வராங்களான்னு பாரு, நான் வந்து கண்ணை துடைச்சிக்கணும், அழுது யாரும் பார்க்கக்கூடாது, நான் வீக்குன்னு நினச்சிடுவாங்கன்னாங்க. அழுகுறது அப்படின்றது ஒரு எமோஷன், அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீலிங். நம்ம ஹர்ட் ஆகிட்டோன்னா நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு நம்மளை அறியாமலே ஒன்று வரும். அப்படி வரும்போது நம்ம அழுவது யாராவது பார்க்குறாங்களா, இல்லை நம்ம வீக்காக இருக்கோன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒன்று தப்பாக நினச்சோம் நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு நம்மளோட எமோஷன் தான் முக்கியமாக இருக்கும். நம்ம அழுவுறது தான் நமக்கு முக்கியமாக இருக்கும். நம்மளோட எமோஷனில் நம்ம ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறது தான் முக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம சுற்றி இருக்கோம் யாரும் நினைக்க மாட்டாங்க. பட் ஆனால் சௌந்தர்யா பாருங்கள், அந்த இடத்துல ஜெஃப்ரி கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க, யாராவது வராங்களான்னு பாரு, நான் அழுவதை பார்த்தீங்கன்னா அந்த வீக்குன்னு நினச்சிடுவாங்கன்னு சொல்லி நல்லா கண்ணெல்லாம் வச்சு நார்மலாகிட்டு, இல்லைடா இப்படிடா அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்துட்டு ஜாலியாக தான் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஹர்ட்டும் கிடையாது, ஒன்றும் ஃபீலும் ஆகலை. அப்போ அது அவங்களோட நேச்சருக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க, அவங்க கரெக்டே பண்ணிக்க மாட்டாங்க. அப்போனா நீங்கள் தான் அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு நீங்கள் இப்படி இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கலன்றது வேறு. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் வந்து சௌந்தர்யா சொல்கிறது வந்து நீங்கள் வேணால் நம்பலாம், அவங்க பாட்டு வீட்டுக்குள்ளே வேணால் இருந்துக்கலாம். ஆனால் மக்கள் அதை பார்த்துன்னு போகுது. மக்கள் என்றைக்காக ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஓட்ட போட நிறுத்திட்டு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது நடக்கும். ஓகேவா? அது வரைக்கும் அவங்க ஓட்டின்னு இருக்கலாம். அதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அது நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கேளுங்க. அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் வாரம் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, நீங்கள் கேட்குறதுக்கு அந்த பொட்டென்ஷியல் உங்களை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு வாரமும் நீங்கள் கேட்காம இருக்கிறதுனால ஒரு வாரம் கேளுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க, கேளுங்கன்னு சொல்லிட்டுருக்குறோம். பட் ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து என்னென்னா அருணோட கேப்டன்சி பற்றி பேசினாங்க. அருணோட கேப்டன்சி வந்து நிஜமாக இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அருண் ரொம்ப நல்லாவே அவர் கேப்டன்சி பண்ணார். அண்ட் அவரோட கேப்டன்சியில் வந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணார். ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணி அவர் வந்து எவ்வளோ இஷ்யூஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ விஷயங்கள் இருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அருணோட கேப்டன்சி வந்து 100% பர்ஃபெக்ட், சூப்பர் கேப்டன்சி. ஸோ அதில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அந்த தேவையில்லாமல் அந்த 2 ஸ்டெப்பை பிடுங்கினது கூட அது பண்ணாமல் இருந்திருக்கலாம் இவங்க, பட் எடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் 100% அருண் சூப்பராக இருந்தார், நல்ல ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அருணோட கேப்டன்சிக்கு வந்து 100 out of 100 தான், எந்த இஷ்யூஸும் கிடையாது. வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பெருசாக அருணோட கேப்டன்சியை வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலை. ஸோ அது வரைக்கும் அருணோட கேப்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருக்கு. அப்புறம் வந்து என்ன, இந்த ரயான் வந்து அவர் அந்த ஸ்வாப்பிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் சரியாக பதில் சொல்ல. அவர் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு ப்ராப்பராகவே அவர் அதை பதில் சொல்ல. அவர் வந்து விஜய் சேதுபதி கேட்டதுக்கு அவர் வந்து என்னென்னா குழன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு இவங்க சௌந்தர்யா வந்து பாயிண்ட் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் விஜய் சேதுபதி கோவம் வந்துச்சு. நீங்கள் என்ன பிட் அடிக்கிறீங்களா, இது கூட எல்லாத்தையுமே கேட்டு தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வேணாம்னு சொல்லி உட்கார வச்சார். ரயான் ஆக்சுவலாக அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடணும். அவரோட இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு இதுவே இல்லாமல் சொல்கிறாரு. அதை அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிடணும். ஏன்னா எவ்வளோ நடந்ததில்ல, அந்த வீட்டுக்கு போனார், டாஸ்க் நடந்தது எவ்வளோ இருந்துச்சுல, அதை அவர் சொல்லணும். அது சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் மென்று முழுங்கி அப்படின்னாருனா அது கரெக்டு கிடையாது. ஸோ ரயான் அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கன்னா அதை வந்து விஜய் சேதுபதி கரெக்டாக கேள்வி கேட்டார். மற்றபடி இதுதான் இன்றைக்கி நடந்தது. பட் என்னென்னா இன்றைக்கி மெயினாக வந்து ரியாவோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அண்டு ஹவுஸ் ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கிறாங்க, வீடு மாறியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம் இந்த நாள்லேருந்து
எப்படி இந்த வீக் ஃபுல்லாக இருக்க போதுன்னு பார்ப்போம். நாளைக்கு யாரெல்லாம் நாமினேட் ஆக போகிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாருமே நாமினேட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் கேப்டனாக வின் பண்ண தெரியல. நாளைக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். விஷாலுக்கும் மஞ்சளிக்கும் நாளைக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்ப்போம், யார் கேப்டனாக இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி நாளைக்கு Day 43 ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.